நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலிலேயா கடல். இந்த கடலுக்கு கெனரேசத்து கடல் என்று பெயர். கலிலேயா கடல் அருகேதான் அடியான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். கலிலேயா கடல் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் மீன்பிடித்த கலிலேயா கடல். இதுக்கு திபேரியா கடல் என்று பெயர், கெனரேசத்து கடல் என்று பெயர். இந்த கடலில் தான் இயேசு நடந்திருக்கிறார். இப்போது கலிலேயா கடலிலிருந்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் கலிலேயா கடல். சுற்றி மலைப்பகுதி இதுதான் கலிலேயா கடல். இதுதான் இயேசு நடந்த கடல். பேதுரு, யாக்கோப்பு, யோவான் மீன் பிடிச்ச கடல் இது. இது நீளம் 21 கிலோமீட்டர், அகலம் 11 கிலோமீட்டர் என்று சொல்கிறார்கள். இதில் தான் பேதுரு, யோவான், யாக்கோப்பு மீன் பிடிச்ச கடல். இதுதான் கலிலேயா கடல். இதுதான் கப்பல். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற யோர்தான் நதி கரையில் இருந்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். இங்கே தான் இயேசு கிறிஸ்து யோவான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். இதுதான் யோர்தான் நதி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா யோர்தான் நதி. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கப்பர்நகூமில் உள்ள ஒலிவ எண்ணெய் ஆட்டும் கல் செக்கு. ஒலிவ எண்ணெய் ஆட்டும் கல் செக்கை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது கப்பர்நகூம் பட்டணத்திலே இருக்கிறது. அந்த பட்டணம் இப்பொழுது இல்லை. பெருக்கத்தின் ஆலயத்தை பார்க்க போகிறோம். நீங்க பார்க்கிற ஆலயம் பெருக்கத்தின் ஆலயம், சர்ச் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். 5 அப்பம் 2 மீனை இயேசு ஆசீர்வதித்தார் அல்லவா, அந்த இடம்தான் நீங்க பார்க்கிற ஆலயம். இந்த ஆலயத்தின் உள்பகுதியில் தான் இந்த அற்புதத்தை இயேசு செய்து 5000 பேருக்கு உணவு கொடுத்த இடம். பக்கத்திலே ஒரு அழகான ஒரு மீன் தொட்டி இருக்கிறது. இன்னொரு கல் தொட்டி இருக்குது. யூதர்கள் சுத்திகரித்துக் கொள்ளுகிற தொட்டி. நீங்க பார்க்கிற ஆலயத்தின் உள்பகுதியில் தான் 5 அப்பம் 2 மீனை இயேசு ஆசீர்வதித்த இடம். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது ஒரு மலை மேல் ஏறினார். அங்கே பிரசங்கம் செய்தார். மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணினார். பின்பு 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அவர் அப்பம் மீன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்பம் மீன் கொடுத்த மலை இந்த மலை தான். இந்த இடத்துல இருந்து தான் அவர் செய்திருக்கிறார். அருமையான சுந்தர பேலிக்ஸ் ஐயா அவர்கள் என்னோட இருக்கிறார். நானும் அவரும் அந்த திரளான ஜனங்களுக்கு அப்பம் மீன் கொடுத்த இடத்துல இருந்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தான் திரளான ஜனங்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டார்கள். கடைசியாக 5000 பேருக்கு 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு அப்பம் மீன் கொடுத்த இடம் இது கலிலேயா கிடக்கிற அருகில் தான் இந்த மலையும் இருக்கிறது. அந்த அப்பம் விட்டதுக்கு நினைவாக ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலிருந்து நானும் திரு பேலிக்ஸ் ஐயாவை நான் பேசி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த இடத்தில் இப்பொழுது ஒரு தேவாலயம் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது புதுப்பிக்கப்பட்ட ஒரு தேவாலயம். அதனுடைய பதிவுகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கலிலேயா கடல் அருகே இருக்கிற ஒரு மலையிலே தான் இயேசு நின்று பிரசங்கம் பண்ணினார். திரளான ஜனங்கள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க வந்தார்கள். கடைசியாக 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு உணவு வழங்கின இடம்தான். எப்பொழுது திரு சுந்தர பேலிக்ஸ் ஐயா அவர்களும் அடையாளம் பேசி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணினார். மவுண்ட் ஷெர்பன் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல இருந்து தான் இயேசு மலை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7, 8 4 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துனுடைய சொற்பொழிவு செய்தியில் இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து தான் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு இந்த மலையிலிருந்து தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இதை மலை பிரசங்கம் செய்த இடம் இயேசு கிறிஸ்து. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு உணவு வழங்கின இடமும் இந்த இடம்தான். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி அந்த கப்பர்நகூமில் கலிலேயா கடற்கரையில் இருக்கிற அருமையான ஒரு நீர் தொட்டி. அங்கே பூச்செடிகள் எல்லாம் இருக்கிறது. அங்கே பார்க்கிற ஆலயம்தான் பாக்கியவான்களின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கிற ஆலயம் இயேசு கிறிஸ்து பேதுருவோடு பேசி கொண்டிருந்தார். என்னில் அன்பாயிருப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்ட இடத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். இதுதான் கலிலேயா கடல். கலிலேயா கடலுடைய கரையில் தான் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று 3 தடவை கேட்ட இடம்.
இது கல்லையா கடல் அருகில் தான் இந்த ஆலயம் இருக்குது. இந்த இடத்துல தான் இயேசு பேதுருவை நாடுகளை மேய்ப்பாயா என்று கேட்டிருக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்ட இடத்தில் இருந்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் கலிலேயா கடல், அங்கே கலிலேயா கடல் கரையிலே ஆடியா நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் இயேசுவை பார்த்து என்மேல் அன்பாக இருக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்ட இடம் இதுதான். மென்சா கிறிஸ்ட், கிறிஸ்துவின் மேசை என்று இங்கே பாறை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நெருப்பில் சுடப்பட்ட மீனும் அப்பத்தையும் எடுத்து சீசர்களுக்கு கொடுத்தார் இல்லையா. அவர்கள் மீன் பிடிக்க போய் உயிர் திறந்த பின்பு மீன் பிடிக்க போய் ஒன்றும் கிடைக்கல. அதிகாலையில் இயேசு கலிலேயா கடல் ஓரமா நின்றார். இப்போ நீங்கள் பார்க்கிறது யோர்தான் நதி. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யோர்தான் நதி. யோர்தான் நதியின் ஓரமாக இருக்கிற ஒரு ஆபீஸ் தான் இது. இதுதான் யோர்தான் நதி. யோர்தான் நதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே தான் அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். யோர்தான் நதி, இதுதான் யோர்தான் நதி. இப்போது நான் இந்த நதியை நேரில் பார்த்து கொண்டிருக்கிறேன். வேதாகமத்தில் நதிகள் பல இடங்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் ஜீவனுக்கும் அடையாளமாக கூறப்படுகின்றன. ஓடும் தண்ணீரைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த அழகான நதியை பார்க்கும்போது, கர்த்தாவே, என் வாழ்க்கையும் உம்மால் நிறைந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக ஓடட்டும் என்று ஜெபிக்கிறேன். இங்கே பன்னாட்டு மக்கள் வந்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். பாதுகாப்புக்காக அங்கே கிரில் கேட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிறது தாவீதின் சிலை. ஜெருசலேமிலே தாவீதின் ராஜாவுடைய சிலையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கிட்டார் வைத்து கொண்டு அந்த சிலை இருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கிறது யோவான் ஸ்நானகனின் ஆலயம். அவர் பிறந்த இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவுக்கு யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார் அல்லவா, அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போது நான் இயேசு தம்முடைய சீடர்களோடு பந்தியில் அமர்ந்து உணவருந்திய இந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே இயேசு தமது சீடர்களோடு ஐக்கியமாக இருந்த தருணங்களை நினைத்து பார்க்கும்போது அந்த காட்சி நம் மனதை தொடுகிறது. உணவு பகிர்ந்து கொண்டது மட்டுமல்ல, தமது அன்பையும் போதனையையும் சீடர்களுடைய இருதயங்களில் விதைத்தார். இன்று இந்த இடத்தில் நிற்கும் போது, ஆண்டவரே, நீர் சீடர்களோடு கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தைப் போல எங்கள் குடும்பங்களிலும் சபையிலும் உண்மையான அன்பும் ஐக்கியமும் நிலைத்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதான் இயேசு கிறிஸ்து மேல்மாடியில் திருவிருந்து எடுத்த இடம். இயேசு கிறிஸ்து கடைசியாக திருவிருந்து கொடுத்த இடம் இந்த இடம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் தாவீது ராஜாவினுடைய கல்லறை. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற அந்த கல்லறை தாவீது ராஜாவின் கல்லறை. இது சியோன் மலையிலே இருக்கிறது. அந்த கல்லறை உள்பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கிறது தான் தாவீது ராஜாவின் கல்லறை. அங்கே பாருங்கள், ஒரு துணி போட்டு மூடி இருக்கு. இதுதான் தாவீது ராஜாவின் கல்லறை. இது சியோன் மலையிலே இருக்கிறது. தாவீது ராஜாவின் கல்லறையை நீங்கள் பாருங்கள். இது சியோன் மலையில் இருக்கிறது. இதுதான் தாவீதின் கல்லறை. இது சியோன் மலையில் இருக்கிறது. இதுதான் தாவீதின் கல்லறை. பாருங்கள், தாவீது ராஜாவின் கல்லறை. இதுதான் தாவீதின் கல்லறை. இங்கே உள்ள இருக்கிறது தான் தாவீதின் கல்லறை. எருசலேம்ல சியோன் மலையின் மேலே தான் தாவீதின் கல்லறை இருக்கிறது. பாருங்க, அதான் தாவீதின் கல்லறை. கல்லறையின் உட்பகுதியில் தான் அங்கும் நின்று கொண்டிருக்கிறோம். இது டிவைன் ஸ்லீப்பிங், புனித மரியாள் இறந்த இடம். எருசலேமில் சியோன் மலையில் தன் பூவுலக வாழ்க்கையை முடித்தவர் என்று நம்பப்படுகிறார். மரியாளின் உறக்க ஆலயம்தான் இந்த ஆலயம். குறிப்பு: வேதாகமம் மரியாளின் மரணத்தை பற்றி விவரிக்கவில்லை. இது சியோன் மலை. இது மிகவும் முக்கியமான இடம். இந்த மலையில் நிற்கும் போது இயேசுவின் சீசர்கள் கூடியிருந்த அந்த நாட்களையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்பட்ட அந்த அற்புதமான நிகழ்வையும் நினைவுகூர முடிகிறது. நீங்க பார்க்கிற பகுதி சியோன் மலை. அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. அதுதான் கைப்பாசனுடைய அரண்மனை இருந்த இடம். அந்த ஆலயத்தினுடைய உச்சியிலே
சிலுவை இருக்கிறது, சிலுவைக்கு பக்கத்திலே ஒரு சேவல் இருக்கிறது. இதுதான் கைப்பாஸ் அரமனை. அந்த இடத்துல இப்பொழுது ஆலயம் இருக்கிறது. கைப்பாஸ் அரமனை இப்பொழுது ஒரு ஆலயமாக இருக்கிறது. இங்கே தான் இயேசு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த அரமனையின் கீழ்ப்பகுதியிலே ஒரு அந்தரங்க பாதாள ஒரு ஜெயில் இருந்தது. அங்கே தான் இயேசு முழுவதும் கைது செய்யப்பட்டிருந்தார். காய்பாவின் வீட்டில் இயேசுவிடம் விசாரணை நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. இந்த ஆழமான இருண்ட அறைக்குள் இயேசுவை கயிற்றின் மூலமாக இறக்கியதாக மரபு கூறுகிறது. இது இயேசு கைது செய்யப்பட்டிருந்த இடம் கைப்பாஸ் அரமனையுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிறது. சிலுவைக்கு முன்பதாக நமக்காக இயேசு அனுபவித்த அவமானத்தையும் பாடுகளையும் நினைவு கூறும் இடம்தான் இது. அங்கே ஒரு சிலையை பார்க்கிறீர்கள், பக்கத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். இயேசுவை பேதுரு மறுதளித்த இடம் கைப்பாஸ் அரமனைக்கு முன்னாடி இயேசுவை மறுதளிக்கிற ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிற அந்த பாதையின் வழியாகத்தான் ஒலிவமலைக்கு இயேசு போனார். இயேசு ஒலிவமலைக்கு போன இடம், அங்கிருந்து கைது செய்யப்பட்டு திருப்பி கூட்டி வரப்பட்ட இடமும் இந்த பாதை தான். இது கைப்பாஸ் அரமனைக்கு பின்பகுதியிலே இந்த பாதை ஒலிவமலைக்கு போகிறது. அங்கே போர்டில் பாருங்கள், ஜீசஸ் வாஸ் அரெஸ்டட், சீஃப் பிரிஸ்ட் கைப்பாஸ் என்று எழுதி. Is on the hill upstairs where the Church of the Nativity is. After visiting the chapel, இப்போ நீங்கள் பார்க்குற ஆலயம், நாம் இப்பொழுது பெத்லகேமுக்கு வந்து விட்டோம். ஷெப்பர்ட் ஃபீல்டு. இந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது தேவதூதன் இறங்கி பேசினான் அல்லவா, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே இயேசு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று தூதன் மேய்ப்பர்களுக்கு சொன்ன இடத்தை பார்க்கிறீர்கள். இது பெத்லகேமுக்கு முன்பாக 3 கிலோமீட்டருக்கு முன்பாகவே இருக்கிறது இந்த இடம். இந்த ஷெப்பர்ட் ஃபீல்ட்ஸ் என்பார்கள். பாருங்கள், ஆடு மாடெல்லாம் நிற்கிது, மேய்ப்பர்கள் நிற்கிறார்கள். அங்கே சில குகைகள் இருக்கிறது. மேய்ப்பர்கள் தங்கியிருந்த குகைக்குள்ளே தான் ஒரு சின்ன ஆலயம் இருக்கிறது. இந்த காட்சி ஒரு குகைக்குள்ளே தான் இருக்கிறது. மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் இறங்கி பேசின ஒரு இடம் பெத்லகேமிலே. அங்கே அடியான் கூட நின்று கொண்டிருக்கிறேன். அங்கே பேசி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். போவாசுடைய நிலத்தில் மேய்ப்பர்கள் மேய்த்திருக்கும்போது தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தேவதூதர்கள் அறிவித்தார்கள். நற்செய்தி அறிவித்தார்கள். மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் வந்து இயேசு பிறப்பை குறித்து நற்செய்தி அறிவித்தார்கள். அந்த இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துல தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பெத்லகேமிலே இது பெத்லகேமில் உள்ள ஒரு பகுதி. பெத்லகேமுக்கு முன்பாக ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்பாக மேய்ப்பர்கள் மந்தைகளை காத்து கொண்டு இருந்தார்கள். அங்கே தான் நீ பார்க்குறது குகை. இந்த குகையை சுற்றி தான் இந்த ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. உள்ளே போனால் உண்மையாகவே குகையாகவே இருக்கிறது. இங்கே தான் தேவதூதன் இறங்கி பேசின இடம். இப்போது குகைக்குள் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் பார்க்குறதெல்லாம் குகை தான். அதில் உள்ளே போனோம்னா நிறைய மக்கள் நிற்கலாம் உள்ளே. இப்போ இது குகை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே இருக்குது. எல்லா கல்பாறைகளுக்குள்ள இருக்க சந்து. இப்போ பெத்லகேமிலே மேய்ப்பர்களை தேவதூதன் சந்தித்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது 2வது குகை. தேவதூதன் இறங்கி மேய்ப்பர்களிடத்தில் பேசின இடத்துல தான் நின்று கொண்டே இருக்கிறோம். இது போவாசுடைய நிலம் என்று சொல்லுவார்கள், ஈசாயின் நிலம் என்று சொல்லுவார்கள், தாவீதின் நிலம் என்று சொல்லுவார்கள். இது பெத்லகேமுக்கு பக்கத்திலே இருக்கிறது. இந்த இடத்தில் நிற்கும்போது உலகத்தின் இரட்சகர் பிறந்த செய்தியை முதலில் கேட்ட அந்த எளிய மேய்ப்பர்களை நினைவு கூறுகிறேன். எளியவர்களுக்கும் தேவன் தமது மகிமையான செய்தியை வெளிப்படுத்தினார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம் என்ற செய்தி இன்னும் நம் இருதயத்தில் ஒலிக்கிறது. எங்களுடைய முகவரி மிராக்கிள் ஜீசஸ் சர்ச் ட்ரஸ்ட், அய்யலூர், திண்டுக்கல் மாவட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.